இந்த மாதம் வாக்கு தத்துவம் யோவான் 12:26. ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதாவானவர் அவனை கனம் பண்ணுவார். நல்லா வேத அறிவில் வரணும். வேத அறிவில் வந்து நல்லா வாழ்க்கையே அவங்க வேதமாக இருக்கணும். அல்லேலூயா. சோதனை ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, ஆனால் குணம் மாறல. ரட்சிக்கப்பட்டிருக்கு, ஞானஸ்நானம் தொட்டில் முங்கி இருக்கு, ஆனால் வாழைக்காவை கடலை மாவில் முக்கி எடுத்தா பஜ்ஜி, கடிச்சா உள்ள வாழைக்காய். அது மாதிரி தான் இன்றைக்கி நிறைய பேர் ரட்சிக்கப்பட்டிருக்காங்க. நெருக்கம் போராட்டம் வரும்பொழுது வந்து பாரு, உன்னை வெட்டிடுவேன் பார், குத்திடுவேன் பாருன்றாங்க ரட்சிக்கப்பட்டவன். ஹாடா பாவி, வருகிலே போக முடியாது. ஆமாம், நம்ம கிறிஸ்துவ என்ன செய்யணும்? வெளிப்படுத்தணும். போன வாரம் ஒரு அம்மா பார்த்தோம், ஏசப்பா, ஆமாம், கர்த்தரை ஏற்றுக்கொண்டாங்க தான் சொன்னாங்க. பத்திரகாளியாக இருக்குது, பேயாக இருக்குது, பிசாசாக இருக்குது. ரட்சிக்கப்பட்டேன், ஐயோ நாங்கள் வந்த பாஸ்டர் இப்படி நாங்கள் அப்படி இப்படி இருந்தாலும் பாஸ்டரோட கூட இருந்தாலும் குணம் மாறலாட்டினா ஏசோடு இருக்க முடியாது. சொல்லுங்கள், குணம் மாறலாட்டினா குணம் மாறுறதான் ரட்சிப்பு. சொல்லுங்கள், குணம் மாறுறதான். ஆமாம், பலார்னு 2 அறைவான். ஏன்டா நீ அடிச்சு திரும்பி சட்டையை பிடிச்சி திரும்பி 2 அடிச்சிடக்கூடாது. அடித்தா நீ ரட்சிக்கப்படலன்னு அர்த்தம். ஏசுவான், பேசுவான், இல்லாத நீ சொல்லாதது செய்யாதது நீ நினைக்காதது கூட சொல்லுவான். அப்போ கூட நீ சைலண்ட்டாக இருந்துட்டு கர்த்தர் நல்லவர், அவர் பார்த்துப்பார். அவன் லப்பையா நானுன்னார் ஒருத்தர். நான் என்ன பேதையான்னு? ஆமாம், பேதையாக தான் இருக்கணும். அப்போ தான் உனக்கு பரலோக ராஜ்யம். அல்லேலூயா. சோத்திரம். அடித்தா வாங்கிக்கணும். சொல்லுங்கள், அடித்தா வாங்கிக்கணும், திட்டினா வாங்கிக்கணும். அது நம்ம ராசி தான். அது எவனோ சும்மா நான் வண்டியில் போயிட்டுருப்பேன், என்னை திட்டிகிட்டே போவான், என்னன்னே தெரியாது. கர்த்தாவே, நம்ம சமாதானத்தை கெடுக்கவே பிசாசு இருக்கான். ஆனாலும் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணிகிட்டே போங்க. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். கர்த்தர் நல்லவர். பக்கத்து வீட்டுக்காரன் அவன் குப்பையை கொண்டாந்து நம்ம வீட்டில் தான் போடுவான். ஆமாம், நம்மளும் அதை அள்ளி போட்டு திருப்பியும் சேர்த்து வச்சு கார்பரேஷன்கிட்ட கொடுத்தா எனக்கு காசை கொடு எடுப்பேன்னுவான். இப்படி தான் இருக்குது. ஆண்டவர் நல்லவர். நம்ம உலகத்தான் நல்லவே. நாம் கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தருடைய ஆவியை உடையவர்கள். உலகம் நம்மளை ஏற்றுக்கொள்ளாது. அல்லேலூயா. நம்ம வண்டியில் தான் இடிப்பான் டமார்னு. நம்மளை தேடி வந்து தான் திட்டுவான். ஆனாலும் நமக்குள்ளே அபிஷேகம் இருக்குது. நம்ம சாந்தமாக பொறுமையாக, இதான் பிரசங்கமே. இதுலேருந்து ஏலியா குறித்து அதை குறித்து இதை பேசி இதை பேசி இப்படி பேசி கடைசி என்ன பேசினா சொல்லுன்னா தெரியாது, ஏன்னு போகிறது. போன வாரம் ஒருத்தனை கேட்டேன், என்னடா பிரசங்கன்னா தெரியாதுன்றான். இங்கே வாசலே கேட்டேன், என்ன தெரியாது, மறந்து போச்சு. பரலோகம் போக முடியாது, பாவம். அந்த ஆக்கத்தில் இவங்க வர கர்த்தருடைய பந்தி வர எடுத்துக்கிறாங்க. ஒய்யோயோ, கர்த்தருடைய பந்தி அதிக கேடு உண்டாகிறது தான் அதிக. ஆமாம், அவன் அபாத்திரமாக பானம் பண்ணான், பிசாசன பண்ணிட்டான். ஆமாம், அபாத்திரராக எடுக்கும் பொழுது ஒவ்வொரு கர்த்தருடைய பந்தியிலும் பிசாசு உள்ள பல ஆயிரம் ஆவியாக உள்ளே போகும். ஆமாம், நல்ல தகுதியோடு நல்ல மனம் மாறி ரட்சிக்கப்பட்டு குணம் மாறி நம்ம எல்லாத்துலேயும் ஒரு மாற்றம் இருக்கணும். மாற்றத்தோடு கர்த்தருடைய பந்தி எடுங்க. ஆவிக்கிற வாழ்க்கையில் வளர்ச்சி இருக்கும், நல்ல ஒரு தெளிவு இருக்கும், நல்ல ஜெபம் பண்ணுவீங்க, நல்லா வேதம் வாசிப்பீங்க. தகுதி இல்லாமல் பந்தி எடுத்துகிட்டு உணர்வு இல்லாமல் போயிடும். என்ன ஆகிடும்? உணர்வே இல்லாது. ஆமாம், என்ன உணர்வே இருக்காது. அதனால் கவனமாக இருங்க. சாயங்காலம் ஆராதனைக்கு கட்டாயமாக உங்களை வர சொல்கிறேன். ஆனால் நீங்கள் வரமாட்டீங்க. பார்த்துக்கலாம், வருகையில் பார்த்துக்கலாம், என்ன நடக்குதுன்னு பாருங்கள். உங்களை நான் சபிக்கலை, சத்தியத்தை தான் சொல்கிறேன் நான். ஆமென். சோத்திரம். கர்த்தருடைய நாள் இது, உயிர்த்தெழுந்த நாள். இது என்ன நாள்? உயிர்த்தெழுந்த நாள். இது பண்டிகையின் நாள். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். என்ன தான் முடியலன்னாலும் கூட இந்த நாளை கர்த்தர் கொடுக்குறவன் 6 நாளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். அப்போ இங்கே இன்னைக்கு வாசிக்கிறோம் 12:26 யோவான்ல, ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் அவனை பிதாவானவர் கனம் பண்ணுவார். ஆமாம், ஊழியன்னா மைக்கு பிடிச்சி பிரசங்கம் பண்ணுறது தான் ஊழியன் இல்லை. ஊழியம் என்பது கர்த்தரை ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கறதும் ஊழியந்தான். ஒரு கலசம் தண்ணீர் கொடுக்கறதும் ஊழியந்தான். சின்ன காரியத்தை கர்த்தருக்காக நம்ம எதை செய்கிறோமோ அது கர்த்தருக்கு நாம் செய்கிற கணக்கு. அல்லேலூயா. கத்தி எடுத்து இன்னொருத்த போய் கொன்றுறது அவனுக்கு பரலோகம்னு சொல்லி இன்னொரு மதம் சொல்லுது. மதத்துக்காக எத்தனை கொலை வேணாலும் பண்ணலாம்.
சொல்லி சொல்லுது. நம்ம ஆண்டவர் அதை சொல்லலை. அடிச்சான் மறுக்கண்ணத்தை காட்டுன்னு தான் ஆண்டவர் சொல்கிறாரு. பழி வாங்கிறது எனக்குரியதான் ஆண்டவர் சொல்கிறாரு. அப்போது நம்ம வாழ்க்கையில் என்றைக்குமே பாருங்கள், கர்த்தரை மாத்திரம் மையமாக வச்சு வாழணும். கர்த்தரை மாத்திரம் நம்ம பிடித்து கொள்ளணும். கர்த்தரை மாத்திரம் நம்ம நோக்கி பார்க்கணும். கர்த்தரை மாத்திரம் நம்ம வாழ்க்கையில் மையமாக வைக்கணும். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். யார் என்ன சொன்னாலும் நான் கர்த்தரை சேவிக்கிறேன், நான் கர்த்தரை பின்பற்றுகிறேன், நான் கர்த்தரை உடையவராக இருக்கிறேன், கர்த்தர் எனக்குள்ள இருக்கிறார், அவருடைய மகிமை எனக்குள்ள இருக்கிறது, அவருடைய ஆவி எனக்குள்ள இருக்கிறது என்ற எண்ணம் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. அப்பொழுது எனக்கு ஊழியம் செய்கிறவன் பிதாவானவர் கனம் பண்ணுவார். எப்படி கனம் பண்ணுவார்? நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியனும் இருப்பான். அப்போது பிதாவாகிய தேவன் குமாரனா இயேசு கிறிஸ்துக்கு சொல்கிறாரு, அப்பா உனக்கு சேவை செய்கிறவன்லாம், உனக்கு ஊழியம் செய்கிறவன்லாம், உனக்கு பணியாற்றுகிறவன்லாம், ஆண்டவருக்கு பணிவிடைக்கார தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. பணிவிடைக்கு தேவ செய்தி அனுப்புறதுக்கு தேவ தூதர் இருக்கிறாங்க. யுத்தம் பண்ணுவதற்கு தேவ தூதர்கள் இருக்கிறாங்க. அதுபோல் மனிதர்களையும் கர்த்தர் நிறைய வச்சிருக்கிறார். ஆசாரிப்பு கூடாரத்தில் ஆண்டவர் அநேக ஆட்களை தட்டான வைத்திருக்கிறார். அப்புறம் எப்படி கார்பெண்டர் தனியாக வச்சுருக்கிறாரு, இரும்பு வேலை செய்கிறவங்களுக்கு தனியாக வச்சுருக்கிறாரு. இப்படி நிறைய வேலைகள் தேவ ஆலயத்தில் காணப்பட்டது. அதுக்கு கர்த்தர் நியமித்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இப்போது எனக்கு கர்த்தரை சேவிக்கிறேன்னா பிரசங்கம் மாத்திரம் இல்லை, இந்த விபிஎஸ் டைம் வந்தால் அவ்வளோ பேர் சமைக்கிறதுல எனக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட். அல்லேலூயா. உப்பு இருக்கா, காரம் இருக்கா, கிண்டுறதை வைக்கிறதெல்லாம் ஆண்ட்ரூ கிண்டுவார். நம்ம கூட என்ன பாஸ்டர் பாருங்க பாஸ்டர், சரியா இருக்கா பாஸ்டர், சரியா இருக்கா பாஸ்டர், அளவு எடுத்து கொடுக்கறதுலேருந்து எல்லாமே அது ஒரு இன்ட்ரெஸ்ட். அல்லேலூயா. அது இந்த வருஷம் விபிஎஸ்ஸை சாயங்காலமாக மாற்றி விட்டாங்களாம். சாயங்காலம் தான் வசதியாக இருக்குன்னு சொல்லி. அப்போது சாயங்காலம் நாங்கள் என்ன செய்கிறது யோசிச்சுட்ருக்கேன். இந்த வருஷம் கேஸ் இருக்குமா, அடுப்பு கிடைக்குமா, விறகு விலை இன்றைக்கே கடப்படான்னு எல்லாம் ஏற்றி விட்டானுங்க. ஏன்னா கேஸ் இல்லைல்ல, ஆனால் விறகு ஏற்றி விட்டானுங்க. நம்ம அதுக்காக ஜெபம் பண்ணுவோம், கர்த்தர் செய்வார். அல்லேலூயா, ஸ்தோத்திரம். அப்போது ஒவ்வொரு வேலைக்கும் கர்த்தர் ஆட்களை நியமித்திருக்கிறார். அப்போது அந்த நியமனத்தில் ஒரு தேவ பிள்ளை சரியாக செய்வான் என்றால் அதுதான் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறது. அல்லேலூயா. துடைக்கிறது ஒரு ஊழியம். சாயங்காலம் நீங்கள் எல்லாம் போயிடுவீங்க, பிள்ளைங்க அதெல்லாம் பெருக்கி கார்பெட்லாம் சுற்றி வச்சு பாத்ரூம்லாம் க்ளீன் பண்ணி, பாத்ரூம் க்ளீன் பண்ணுறது ஒரே ஒரு சகோதரி. நீங்கள் எல்லாம் யூஸ் பண்ணிவிட்டு கச்சா மச்சான் ஆக்கிட்டு போயிருங்க, க்ளீன் பண்ணுறது ஒரே ஒரு சகோதரி. அந்த ஒரே ஒரு சகோதரி க்ளீன் பண்ணிவிட்டு அப்புறம் சாயங்காலம் கொஞ்சம் யூத்தில் 2 பேர். ஆமாம், நேற்று ஒரு சகோதரி க்ளீன் பண்ணிட்டு போயிடுவாங்க, இன்றைக்கி 2 பேர் சேர்ந்து க்ளீன் பண்ணுவாங்க. 2 பேர் தான், அவ்வளோ பேர் யூஸ் பண்ண பாத்ரூமை பாருங்கள். அப்போ நான் என்ன யோசிப்பேன், அவங்க பாத்ரூமை எப்படி க்ளீன் பண்ணாங்க தெரியல, ஆனால் சர்ச்சு பாத்ரூம் காமன் பாத்ரூமை க்ளீன் பண்ணுறாங்க. அதை கர்த்தர் அந்த பிள்ளைகளை சந்ததியை ஆசீர்வதிக்கணும். அல்லேலூயா. இன்றைக்கி நான் நல்லா இருக்கிறேன்னா 2 வருஷம் எங்கள் பாஸ்டர் பாத்ரூமை நான் க்ளீன் பண்ணேன், கையை விட்டு தான் க்ளீன் பண்ணுவேன். எங்கள் 2 வருஷம் பாஸ்டருக்கே தெரியாது. ஒரு நாள் கண்டுபிடிச்சிட்டாரு. அடிச்சுன்னா என்ன அந்த வேலை செய்கிறீங்கன்னாரு. பாஸ்டர் இல்லை பாஸ்டர், எவ்வளோ நாள் செய்கிறீங்க, கொஞ்ச நாள் தான் பாஸ்டர் செய்கிறேன். அதனால தான் இன்றைக்கி கர்த்தர் நல்லா வச்சுருக்கிறாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். ஆண்டவர் நல்லா வைக்கணும்னா சின்ன ஊழியங்களெல்லாம், இந்த மாதிரி பெருக்கிற வேலை, இந்த மாதிரி துடைக்கிற வேலை, சேர் போடுற வேலை, இந்த மாதிரி தண்ணி கொடுக்குற வேலை, இதெல்லாம் நம்ம செய்யும்போது இன்றைக்கி ஆண்டவர் சொல்கிறார், நான் இருக்கும் இடத்திலே நீங்களும் என்ன செய்வீங்க, இருப்பீர்கள் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அப்போது இன்றைக்கி நம்ம முழு உலகமும் பாருங்கள், இன்றைக்கி ஒரு பெரிய யுத்தத்துக்கு தங்களை பாதுகாக்க வேண்டும் என்று இன்றைக்கி ஆலோசனை பண்ணி கொண்டிருக்கிறாங்க. EEC, யூரோப்பியன் எக்கனாமிக் கம்யூனிட்டி, அவங்க ட்ரம்ப்பு கூப்பிட்டாரு, அவங்க வர முடியாதுன்ட்டாங்க. இப்போ ட்ரம்ப்பு ஏசுறாரு, என்ன கூப்பிட்டா வரமாங்க, நேட்டோ வாங்கன்றார், அவங்க எவனும் வரனா ஏசுறாரு, ஐயோ நீ இப்படி அப்படி இப்படின்னு அவங்க திட்டமிடுறாங்க. அரபு காரங்களாம் முந்தா நேற்று உட்காந்து எல்லாம் பேசி என்ன முடிவெடுத்துருக்காங்கன்னா, நம்ம யுத்தத்துக்கு போக வேண்டாம், ஆனால் வந்த ஏவுகணைகளை நம்ம என்ன செய்வோம், மேக்சிமம் எவ்வளோ தடுக்குமோ என்ன செஞ்சிருவோம், தடுத்துருவோம், நம்ம யுத்தத்துக்கு போக வேண்டாம். எல்லா ஃபாரின் மினிஸ்டர்ஸ்
எல்லாம் உட்காந்து பேசுகிறாங்க, எல்லாம் கலந்து பேசுகிறாங்க. யுத்தத்தை இது எப்படி நிறுத்துறதுன்னு பார்க்குறாங்க. ஈரான்காரன் சொல்லிட்டான், $200 வர வரைக்கும் ஒரு பேரல் க்ரூட் ஆயில் $200 வர வரைக்கும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், விட மாட்டோம். எங்களுக்கு எவ்வளோ சேதமாச்சு அத்தனை சேதையும் அமெரிக்கா தான் கொடுக்கணும். அப்புறம் எங்களுக்கு உலக நாடுகள் எல்லாரும் சேர்ந்து எங்களுக்கு நீங்கள் வந்து கேரண்டி கொடுக்கணும், யாரும் எங்களை அடிக்கக்கூடாதுன்னு. இவன் இப்படி பாருங்கள், இப்படி பயங்கரமான இதை போட்டுட்ருக்கான். இது யாராலும் செய்ய முடியாது. இந்த யுத்தத்தை ஓயாது. இந்த யுத்தம் கர்த்தருடைய வருகை மட்டும் இருந்துட்டு தான் இருக்கும். விலைவாசிகள்லாம் கட்ட 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 கட்டன்னு ஏறும். மக்கள்லாம் திண்டாடுவாங்க, திட்டுமுடாவாங்க. இன்றைக்கி பாருங்கள் என்ன நடக்க போகுதுன்னு பாருங்கள். ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, என் ஜனங்கள் நான் எங்கே இருக்கிறேனோ அங்கேயும் அவர்கள் இருப்பார்கள். உலக நாடுகள் எல்லாம் திட்டமிடுறாங்க, உலக நாடுகள் எல்லாம் பயந்துட்டு இருக்கிறாங்க. ஒன்று அவங்கள தற்காக்கணும், இல்லைன்னா என்ன செய்யணும், என்ன செய்யணும், எதிர்த்து நிற்கணும். எதிர்த்து நிற்பதற்கு பல லட்ச கோடி, ஹல்லேலூயா, பல லட்சம் கோடி. இது வரைக்கும் அந்த 22-23 நாள் யுத்தத்தில் மொத்தம் ஆன செலவுகள் பார்த்திங்கன்னா 16 லட்சம் கோடி செலவாயிருக்கு. சேதங்கள் பார்த்தா கிட்டத்தட்ட அது பல லட்சம் கோடிகள் சேதமாக இருக்கிறது. இப்படி ஒரு பயங்கரமான நிலையில் இன்றைக்கி உலகம் காணப்பட்டிருக்கிறது. எல்லாம் உலக தலைவர்கள் உட்காந்து பேசுகிறாங்க. வேதம் சொல்லுது, எல்லாரும் கடைசி நாட்களில் சமாதானம் சமாதானம் என்று சொல்வார்கள், ஆனால் சமாதானம் இருக்காது. கர்ப்பஸ்திரீ வேதனை அடைகிறது போல அழிவு அவர்கள் மேல் எப்படி வருமா, சடுதியாய் வரும் என்று சொல்லப்படுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு சபை இன்னைக்கு என்ன செய்து கொண்டிருக்கிறது, சபை ஜனங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று பார்த்தால் மிக மனதுக்கு வேதனைக்குரிய காரியமாக இருக்கிறது. இன்னைக்கு சபை விசுவாசிகள் கர்த்தருடைய வருகை குறித்து தவிர மீது எல்லா காரியத்தையும் சிந்திக்கிறோம், செயல்படுகிறோம். கர்த்தருடைய காரியங்களுக்கு தவிர மீது எல்லா காரியங்களுக்கும் நம்ம கவனமாக இருக்கிறோம். கர்த்தருடைய காரியங்களுக்கு இன்னைக்கு அப்படி என்ன செய்கிறோம் என்றால் எந்த திட்டமும் இல்லை. We have no plans for rapture. ரகசிய வருகைக்கு போவதற்கு எந்த திட்டமும் இல்லை. நாம் வேலை செய்கிறோம், வேலை பணம் ஏன்னா வேணும், வீட்டு வாடகை கட்டணும், பிள்ளைங்களுக்கு ஃபீஸ் கட்டணும், பல செலவு இருக்குது, வட்டி கட்டணும், லோன் கட்டணும், இஎம்ஐ கொடுக்கணும். இதுதான் நம்ம திட்டமிட்டு இருக்கிறோம். ஆனால் நாம் எப்படி மறுரூபம் அடைய போகிறோம், எப்படி ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் என்ற எண்ணம் நமக்கு இருக்கிறதா என்று கேட்டால் அது நாம் இந்த காலை நேரத்தில் ஆண்டவர்களோடு பேசுவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்றார், நான் எங்கே இருக்கிறேனோ அங்கே என் ஊழியக்காரனும் இருப்பான். ஹல்லேலூயா. யார் தேவனுடைய ராஜ்யத்திலே இருப்பார்கள், யார் பிதாவாகிய தேவனோடு இருப்பார் என்று பார்த்தால் முதலாவது காரியம் நீங்கள் எல்லாருக்கும் தெரியும், ஒருவன் ஆவினாலும் ஜலத்தினாலும் பிறக்க வேண்டும். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட வேண்டும். எப்படி ரட்சிப்புனா அந்த ரட்சிப்பு வந்து ஜெனியூன் சால்வேஷனாக இருக்கணும். என்ன இருக்கணும், ஜெனியூன், மனம் கசந்து பாவத்துக்காக அழுது மார்பிள் அடித்து, ஆண்டவரே நான் இனி இந்த பாவம் செய்ய மாட்டேன், இனி நான் உமக்காக வாழுவேன், ஆண்டவரே இயேசுவே என்னை ஏற்றுக்கொள்ள, உங்களுடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறோம். அந்த சத்தம் இன்னைக்கு சபையிலே இல்லை, அமைதியாக இருக்குது. பாஸ்டர் ஞானஸ்தானம் கொடுங்க. ஒருத்தன்ட்ட கேட்டான், டே வேணாண்டா உனக்கு ஞானஸ்தானமே வேணாண்டா. கொஞ்ச நாள் கழிச்சு, இல்லை பாஸ்டர் இல்லை பாஸ்டர் இல்லை பாஸ்டர் கொடுங்க பாஸ்டர் கொடுங்க பாஸ்டர்னு கொடுத்தா இப்போ அது பேயாக மாறி போயிடுச்சு. ரொம்ப பயங்கரமாக இருக்குது. எவ்வளோ சொல்லி பார்த்தாச்சு, கேட்கல. பிசாஸ் கொண்டு போயிட்டான். இப்படி இருக்குது பாருங்கள். இன்றைக்கி சபையில் ஞானஸ்தான லிஸ்ட்டு எடுத்து வாசித்து பார்த்தா பாதிக்கு மேலே சபையில் ஆளை காணோம். அடுத்த பாதி இருக்குது, கனியை காணோம். அடுத்த கொஞ்சம் பார்த்தா அது ரொம்ப பரதாமாக இருக்குது. ஏதோ 10ல் ஒரு 2 பேர் தான் ஏதோ சபையில் எந்த பிரச்சனையில் வருவோம் உக்காருவோம் அப்படியே போயிட்டுருக்கோம். எந்த அவர்களால் எந்த நன்மையும் கிடையாது, எந்த தீமையும் கிடையாது. அப்படி இருக்கக்கூடாது. நாம் தேவ ராஜ்யத்துக்குள்ளே போகணும். அப்போது தேவ ராஜ்யத்துக்குள்ளே போனோம்னா ஜெனியூனாக உண்மையாக சொல்லுங்கள், என்னது உண்மையான மனம் திரும்பல வேண்டும். அல்லேலூயா. என்ன வேணும், உண்மையாய் மனம் திரும்பும். மனம் திரும்புதல் என்றால் ஒரு அனுபவம் என்று அல்ல, ஒவ்வொரு நாளும் நம்ம மனம் திரும்புதலாக இருக்க வேண்டும். எவ்ரிடே சால்வேஷன் இஸ் நாட் ஒன் டைம், இட்ஸ் எவ்ரிடே எக்ஸ்பீரியன்ஸ். ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய பாதத்தில் உட்கார்ந்து, ஆண்டவரே
என் பாவத்தை கழுவினீரே உமக்கு ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம், ஆண்டவரே உம் இரத்தத்தால் என்னை கழுவினீரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் என்று ஒவ்வொரு நாளும், தட்ஸ் a process of every day. ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இந்த ரட்சிப்பை நாம் புதுப்பிக்கப்பட வேண்டும். சொல்லுங்க, என்ன செய்யணும்? ரட்சிப்பை புதுப்பிக்கப்பட வேண்டும். பாவத்தை நாம வெறுத்து தள்ள வேண்டும். உண்மையா ரட்சிக்கப்படாதவன் பாவத்தை என்ன செய்ய முடியாது? வெறுக்கவும் முடியாது, தள்ளவும் முடியாது. ஏன்? பாவம் கூட ஆளுகை செய்து கொண்டிருக்கிறது. A genuine repentance, a genuine born again, the sin cannot rule him. உண்மையாய் மனம் திரும்புதல் அவனை பாவம் ஆளுகை செய்யாது. பேரளவுக்கு ரட்சிப்பு, பேரளவுக்கு ஞானஸ்தானம், பேரளவுக்கு கர்த்தருடைய பந்தி, அதெல்லாம் எடுக்கிறனால தான் மனம் திரும்பல. ஆனா இது இன்னைக்கு ஞானஸ்தானம் என்பது சடங்காச்சாரமாய் மாறி போயிடுச்சு. கர்த்தருடைய பந்தி என்பது இட் ஹஸ் பிகம் a ritual, சடங்காச்சாரமா மாறி போயிடுச்சு. நோ லிங்க் வித் காட், நோ என்கவுண்டர் வித் காட். தேவனுடைய சந்திப்பு கிடையாது, ஆராதனை இல்லை, வேத வாசிப்பு இல்லை, கர்த்தருக்கு முன்பாக பயம் இல்லை. பயமற்று போனதுனாலே அவனுடைய இருதயம் என்ன செஞ்சிருச்சு? கடினப்பட்டு போய்விட்டது. இருதயம் கடினப்பட்டு போனதுனால ரட்சிப்பும் என்ன செஞ்சிச்சு? தூரமாய் போயிடுச்சு. முதலாவது காரியம், ஒரு தேவ மனுஷன் தேவ ராஜ்யத்துக்குள்ள போக வேண்டும் என்றால் அவனுடைய ரட்சிப்பு உண்மையாய் இருக்க வேண்டும், உண்மையாய் மனம் திரும்ப வேண்டும், உண்மையாய் தன்னை தேவனிடத்தில் ஒப்பு கொடுக்கிறவளாய் இருக்க வேண்டும். He should submit himself to God every day, subdue to God, subdue to his presence. தேவனுடைய வசனத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறவளாய் இருக்க வேண்டும். It's a process. பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே வாசமாய் இருந்தால், பரிசுத்த ஆவியானவர் இந்த காரியத்தை நான் சொல்வதில் உங்களுக்கு உதவி செய்ய வல்லவராய் இருக்கிறார். நான் இந்த சபைக்கு போதகராய் இருக்கிறேன். எனக்கு மேலே இருக்கிற போதகர் எனக்கு ஃபோன் பண்ணி, பாஸ்டர் விக்டர் இன்னைக்கு நீ ஜெபம் பண்ணீங்களா? பாஸ்டர் விக்டர் இன்னைக்கு என்ன செய்கிறீங்க? யாராவது கேட்குறாங்களா? யாரும் இல்லை. I have no authority over me. ஆனால் எனக்கு மேலே ஒரு தேவன் இருக்கிறார். அவருக்கு முன்பாக நான் நிற்கணும், அவருடைய சத்தத்தை நான் கேட்கணும், அவருக்கு பிரியமானதை நான் செய்யணும். இது எப்படி தோன்றுகிறது? பரிசுத்த ஆவியானவர் இதை எனக்கு உதவி செய்கிறார். பரிசுத்த ஆவியானவர் ஏவுதல்னாலே, ஒரு மனுஷனுக்குள்ள பரிசுத்த ஆவியானவர் ஏவுதல் இருந்தா யாருமே சொல்ல மாட்டீங்க நீங்க முழங்கால் போட்டு ஜெபம் பண்ணுவீங்க, நீங்க மாட்டு வேதத்தை வாசிப்பீங்க. அது உண்மையான மனம் திரும்புதலிலே வருகிற இந்த அனுபவம். இது this is the experience that comes from the genuine salvation. If your salvation is not genuine, உங்களுடைய ரட்சிப்பு உண்மையற்றதா இருக்குமேயானால் வேத வாசிப்பு கடினமாக இருக்கும், ஜெபிப்பது மிக போர் அடிக்கும், முடியாது, ஜெபம் முடியாது, தூக்கம் வரும், வேத வாசிப்பு முடியாது, எங்க சிந்தனை போகும். ஏன்? ஆவியானவர் இல்லை. பரிசுத்த ஆவியானவர் தான் உங்களை தூண்டதனாலே உங்களை ரட்சிக்கப்படுவதற்கு கர்த்தர் உதவி செய்வார். ஹல்லேலூயா. தேவ ராஜ்யத்துக்குள்ள போறோம்னா முதலாவது we must have a genuine born again experience. இரண்டாவது, நாம் தேவ ராஜ்யத்துக்குள்ள போக வேண்டும் என்றால், தேவனோடு இருக்க வேண்டும் என்றால், மத்தேயு எழுதின சுவிசேஷ புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். மத்தேயு 3:3 வாசிக்கிறோம். கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்திலே கூப்பிடுனுடைய சத்தம் உண்டென்று. கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதையை செவைப்படுத்துங்கள். The voice of one crying in the wilderness saying, prepare ye the way of the Lord, make his path straight, prepare the way. அதான் உங்கள்கிட்ட அடிக்கடி கேட்குறேன், தேவனுடைய வருகைக்கு, ரகசிய வருகைக்கு என்ன திட்டம் வைத்திருக்கிறீங்க? What is the plan you have? The plan is, the answer is here in Matthew 3 verse 3. God says, prepare the way of the Lord. நீ தேவனுக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள். தேவன் வருகிறார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமாய் வருகிறபடினாலே
நீ அந்த பாதையிலே நீ செவ்வாய்ப்படுத்த வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் கேட்கிறார் சபையை பார்த்து, கோணலானவைகளை நீ நேராக்கு. உன்னுடைய வாழ்க்கையில பல கோணல்களை வாழ்க்கை இருக்கிறது. There is a path that has to be disciplined. ஒழுக்கப்படுத்த வேண்டும், ஒழுங்குபடுத்த வேண்டிய காரியங்கள் இருக்கிறது. Prepare your family, prepare your personal life with Jesus. வேத வாசிப்பு ஒழுங்குபடுத்துங்க, ஜெபிக்கிறத ஒழுங்குபடுத்துங்க, சபை கூடி வரல ஒழுங்குபடுத்துங்க, உபவாசம் பண்ணுவதில் ஒழுங்குபடுத்துங்க, பிறருக்கு சுவிசேஷம் சொல்லுவதில் ஒழுங்குபடுத்துங்க. கோணல், ஆரம்பம் கோணல், முற்றும் கோணல் அப்படி இருக்கக்கூடாது. தேவனுடைய வழியை ஆயத்தப்படுத்துங்கள். உனக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற பாதையை செவை பண்ணுங்க. தேவன் ஒவ்வொருவருக்கும் ஒரு பாதையை வைத்திருக்கிறார். என் பாதை வித்தியாசமா இருக்கும், உங்க பாதை வித்தியாசமா இருக்கும். நீங்க ஏன் பாதையை பார்க்க கூடாது, நான் உங்க பாதையை பார்க்க கூடாது. நம்ம பார்ப்பதெல்லாம் கர்த்தரா இருக்கணும். தேவன் நமக்கு நியமித்த அந்த வழியில என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்தி நடத்த வேண்டும். சொல்லுங்க, தேவனுடைய வழி என்ன செய்யணும், ஆயத்தப்படுத்தி அதில் நடக்கணும். அதில் நடக்கிறவனுக்கு தான் தேவ ராஜ்யத்துக்குள்ள இடம். சில வாழ்க்கையில கோணலும் தாறு மாறு மேடு பள்ளம் இருக்கும். ஒரு நாள் ஜெபம் பண்ணுவாரு, ஒரு வாரம் ஜெபம் இருக்காது. ஒரு அதிகாரம் வாசித்தா அடுத்த ஒரு மாசம் அது பைபிளை வாசிக்க மாட்டார். ஒரு நாள் ஆராதனைக்கு வந்தார், 2 வாரம் வர மாட்டாங்க. ஒரு மாசம் ஃபுல்லா வந்தா 1 வருஷம் ஆராதனைக்கு வர மாட்டாங்க. கர்த்தருக்காக வாழ நினைப்பாங்க, அதுக்கப்புறம் வாழவே முடியாது. அதான் கோணலும் கோணம் மேடும் பல்லுமான வாழ்க்கை. அதை ஆண்டவர் சொல்றார், நீ என்ன செய், சரிப்படுத்து, செவைப்படுத்து. அது நம்ம பலத்தால் செவைப்படுத்த முடியாது. செவைப்படுத்துவதற்கு உதவி செய்கிற நமக்கு பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறாரே. ஹல்லேலூயா. அவர் சகல சத்தியத்துக்குள்ளும் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப தேவ ராஜ்யத்துக்குள்ள ரெண்டாவது யார் போவா, வழியை ஆயத்தப்படுத்தி பாதைகளை என்ன செய்யணும், செவைப்படுத்தணும். அப்போ பின்னால இருக்க வசனத்தை வாசிக்கிறோம். 12ஆம் வசனம், மத்தேயு 3:12. தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது, தூற்றுக்குடை அவர் கையில் இருக்கிறது. தமது களத்தை நன்றாய் விலக்கி, அவர் தமது களத்தை நன்றாக விலக்கி தமது கோதுமையை களஞ்சியத்தில் சேர்ப்பார், பதரையோ அவியாத அக்கினியினால் சுட்டெரிப்பார் என்றான். கோதுமை, நல்ல கோதுமை. அடுத்தது என்ன இருக்குது, பதறு. நல்லா இங்க பாருங்க, தண்ணி எடுக்க தான் போறாரு, வேற ஒன்றும் இல்லைங்க. காஃபி டீலாம் இல்லை, வெறும் தண்ணி தான். இங்க பாருங்க, அது கெட்ட பழக்கம். இருங்க, அவர் வரட்டும், நான் போய் உக்காருங்க, அவரே பார்த்துன்னு இருப்பீங்க. வச்சுட்டாரு. போய் உக்காரு. சிரிச்சினே அவரை பார்த்துனுக்குறாங்க. அதான் அங்கே வேடிக்கை. இது நம்ம இந்தியன்ஸ், we are great in that. We bother more about others but not ourselves. நம்ம வீட்டில் கரண்ட் இல்லைன்னா நம்ம பக்கத்தில் தான் எட்டி பார்ப்போம். நமக்கு அப்படி பழகி போயிடுச்சு. நம்ம வீட்டில் தண்ணி வரலன்னா பக்கத்துக்கிட்ட கேட்டு பார்ப்போம், தண்ணி வருதான்னு. வருதுன்ட்டாங்கன்னா நம்ம வாயெல்லாம் எரியுது. ஐயோ எங்கள் வீட்டில் தண்ணி வரலையா, ஐயோ எங்கள் வீட்டில் கரண்ட் இல்லையா என்ன. சரி, முடிச்சிட்டிங்களா? அந்த தம்பி பேர் என்ன தெரியுமா, கிளமெண்ட்டு. உங்கள் அப்பா பேர் வேணுமா, அம்மா பேர் வேணுமா? நமக்கு இதே பழகி போயிடுச்சுங்க. எனக்கு கோல்டு, தொண்டெல்லாம் காஞ்சி போயிடுச்சு. சரி, நீங்கள் இப்படி பண்ணிங்கன்னா நான் தண்ணியே குடிக்க மாட்டேன். நான் சரி தண்ணி குடிக்கலப்பா, மூடி வச்சுடுறேன். நான் காலி ஆச்சுன்னா திருப்பி அவன் வருவான், திருப்பி அவனை பார்த்துன்னு இருப்பீங்க. ஐ ஸ்டாப் தட், தேங்க்யூ. இனிமேல் நான் தண்ணி குடிக்க போவதில்லை. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். தண்ணி வைக்காதீங்க இனிமேல். ஸ்தோத்திரம். இதில் கூட ஒரு தியாகம் வேணும், ஏன்னா உங்களை அட்டென்ஷன் போயிடுது இல்லையா. சரி, கர்த்தர் நல்லவர். கோதுமை சொல்லுங்க, என்னது கோதுமை. இன்னொன்று என்னது, பதறு. கோதுமை அது எங்கே போகும், தேவனுடைய ராஜ்யத்துக்குள்ளே போகும். பதறு எங்கே போகுது, எங்கே போகுது, எங்கே போகுது, அவியாத அக்கினி இல்லைங்க, அவியாத அக்கினி. அங்கே அக்கினி என்ன செய்யாது, இட்டர்னல் ஃபயர் என்று நாம் வாசிக்கிறோம். அப்போ
ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, தூற்றுக்குடை என்பது அவர் கையில் இருக்கிறது. அவருடைய களஞ்சியம் என்பது சபை. சபையை நன்றாக விளக்குவார், நல்லா க்ளீன் பண்ணுவார். நல்ல அந்த சபைக்குள்ளே இருக்கிற நல்ல கோதுமை மணி, அந்த கோதுமை மணி யார் தெரியுமா? கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்தி, தன் வழியை ஆயத்தப்படுத்தி தன் பாதையை செவ்வைப்படுத்துகிறவர் நல்ல கோதுமை. காதுள்ளவன் கேட்க கடவன். சிந்திச்சு பாருங்க, இன்னைக்கு நான் கோதுமையா பதரா? கோதுமைனா என்ன குவாலிட்டி இருக்கணும்? ஜெனியூனா அவன் மனம் திரும்பல் சரியாக இருக்கணும். சபை கூடி வரல சரியா இருக்கணும். மாலை ஆராதனைக்கு நீ வருகிறா, அபிஷேகத்தில் நிரம்பி இருக்கணும். ஏனத்தான வாழ்வதும் லெத்தார்ஜினா என்ன அர்த்தம்? நிர்விசாரணமாய் வாழ்கிறது. கவலை கிடையாது, கர்த்தருடைய காரியத்துக்கு கவலை கிடையாது. அதெல்லாம் பதறு. ஐயோ, நான் ஆலயத்துக்கு போகணும், ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும், ஆண்டவருடைய எக்கால சத்தத்தை நான் கேட்கணும், ஆண்டவருக்கு பயப்படணும், ஆண்டவருக்கு முன்பாக நம்ம தாழ்த்தணும் அப்படின்னு இருக்கிற நல்ல கோதுமை. இந்த கோதுமை என்ன செய்யும்னா, அது தனித்து இருக்காது. அந்த கோதுமை என்ன செய்யும்? பூமியில விழுந்து அது சாகும். செத்ததாகில் அது மிகுந்த பலனை கொடுக்கும். சுயம் சாகும், ஜென்மஸ்வாபம் சாகும், சிலுவையை சுமக்கும். அந்த கோதுமை மணி கர்த்தருக்கென்று வெளிச்சத்தை கொடுக்கும், இருளிலும் பிரகாசிக்கும், செம்மையானதை பேசும், செம்மையானதை செய்யும், யாருக்கும் தீங்கு விளைவிக்காது. அநேகருக்கு அது மகிமையும் தேவ சந்தோஷத்தின் நிறைவேற்றி கொடுக்கும் நல்ல கோதுமை மணி. ஆண்டவர் சொல்லுகிறார் சபையை பார்த்து, கோதுமை மணியாய் இருந்தாய், நீ தேவ ராஜ்யத்துக்குள்ள தேவனோடு இருப்பாய். பதராய் இருப்பாய். ஆனால் பதறன என்ன அர்த்தம்? தான் நினைச்ச எனக்கே நானே வழி. கோணலும் மாறுபாடெல்லாம் தெரியாது. நிறைய பேர் நான் பார்த்துருக்கிறேன், ஒரு பொருள் அங்கே இருக்கும், அதை தாண்டுவாங்க, இல்லைன்னா அதை மிதிச்சிட்டே வருவாங்க. அதை எடுத்து வைக்கணுமேலாம் தோணாது. ஏன்? கண் சொருகி போயிருக்கிறது. அதை எடுத்து வைக்கணுன்ற எண்ணம் இல்லை. They never bother because their focus, the attention is somewhere else. தேவ ஜனமே அது இல்லை. உணர்வுள்ள மனுஷனா இருக்கணும். இந்த கர்த்தருடைய வருகை நாட்களில் நீ ஆண்டவர் சொல்ல தெளிந்த புத்தியுடனாயிரு, கவனமாயிருங்க. உலக ஆசீர்வாதத்தை குறித்து பேசுவதற்கு ஆயிரக்கணக்கான வசனங்கள் இருக்கிறது. ஆசீர்வாதங்களை பேசி ஆறுதலாய் பேசி உங்களை அனுப்புவதற்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. வாக்குத்தத்த வசனங்களை சொல்லி உங்களை ஆறுதல் படுத்துவது எனக்கு ஒன்றும் பெரிய காரியம் கிடையாது. நான் ஆவியான சொல்லுகிறாரு, சபை நீ ஆயத்தப்படுத்து. Prepare the church for the rapture. Tell people to straight their ways. Make their way clean. உன் பாதையை செவைப்படுத்து. நல்ல கோதுமை மணியாயிரு என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையான தேவ ஜனமே, நீ பதறாயிருப்பாயானால் அவியாத அக்கினி இருக்கிறது என்று ஆண்டவர் சபைக்கு ஞாபகப்படுத்துகிறார். நெவர் எண்டிங் ஃபயர். நாம் பார்க்கிற மாதிரி இந்த நெருப்பு நரகத்தில் அந்த நெருப்பு இல்லைங்க. இட்ஸ் ஃபயர் அவுட் ஆஃப் சல்ஃபர். கந்தகத்தினால் எரிகிற நெருப்பு. ஒரு வரகு கட்டை எரித்தால் அந்த வரகு தன்மை குறைய குறைய நெருப்புடைய தன்மையும் குறையும். ஆனால் சல்பர் என்று சொல்லப்படுகிற அந்த திரவியம் எரிய 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 அதிக சூடு உண்டாகும். அதுதான் வேதம் சொல்லுகிறது, கந்தகமும் அக்கினியும் எரிகிற கடலிலே பங்கடைவார்கள் என்று. தேவ ஜனமே, இந்த காலை நேரத்திலே ஆவியான சொல்லுகிறார், உன்னை கோதுமை மணியாக ஒப்புக் கொடுங்கள் என்று. கோதுமை மணியாக என்னை மாற்றும் என்று ஜெபிப்பீர்கள் என்றால் பரிசுத்த ஆவியானவர் நிச்சயம் உங்களுக்கு உதவி செய்வார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கோதுமையா
பதரா, கோதுமையா பதரா. கோதுமை தான் கோதுமைன்னு சொல்லும், பதரெல்லாம் சொல்லாது. கம்முன்னு இருக்கும், அது பதறு. பதராயிருப்பாயானால் வருகையில நீ கைவிடப்படுவாய். கோதுமையெல்லாம் பறந்து போயிடும். கோதுமை கர்த்தர் அவர் தூற்றுக்கூடை எடுத்துக்கொண்டு போவார். பதறு கொஞ்சம் கூட ஒட்டாது அந்த தூற்றுக்கூடையில. அருமையான தேவ ஜனமே, உலக ஆசீர்வாதத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கிற, உலக ஆசீர்வாதத்தை இன்றைக்கு உலகம் முழுவதும் சபைகள் பிரசங்கித்துக் கொண்டிருக்கிறது. வருகை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் தேவ ராஜ்யத்தை குறித்துதான வார்த்தைகள் இன்றைக்கு குறைந்து கொண்டு போகிறது. வெகு சில சபைகளிலே ஆண்டவருடைய வருகை குறித்து பிரசங்கிக் கொண்டிருக்கிறது. ஆனால் ஆவியான தெளிவாக சொல்லுகிறார், அவர் தூற்றுக்குடையோடு வருகிறார். தூற்றுக்குடை நன்றாக சபை நன்றாக பெருக்கி கோதுமையை வைத்து அதை தூற்றுக்குடை எடுத்துக்கொண்டு தன் ராஜ்யத்துக்கு போய் விடுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ நான் தேவ ராஜ்யத்துக்குள்ள போக வேண்டும் என்றால், தேவனோடு இருக்க வேண்டும் என்றால், மூன்றாவது காரியம், நான் செய்ய வேண்டிய காரியம், சங்கீத புஸ்தகம் 5வது சங்கீதம் 3வது வசனம். சங்கீதம் 5:3. கர்த்தாவே, கர்த்தாவே, காலையிலே என் சத்தத்தை கேட்டருளும். காலையிலே என் சத்தத்தை கேட்டருளும். காலையிலே உமக்கு நேரே வந்து ஆயத்தமாகி காத்திருப்பேன். காலையிலே வந்து உமக்காக நேராக ஆயத்தமாய் காத்திருப்பேன். காலை எழும்பின உடனே செல்போன், நீ பதறு. காலையில எழுந்த உடனே டீ, நீ பதறு. காலையில் எழுந்த உடனே அந்த போன், இவன்கிட்ட பேசி அவன்கிட்ட பேசி இதை பேசி அதை பேசி பதராய் மாறிவிடுகிறோம். காலையில் எழுந்த உடனே அவருடைய சத்தத்திற்கு காத்திருக்க. ரொம்ப தாழ்மையா சொல்லுகிறேன், காலை எழும்பி உக்காந்துன்னு ஒரு பாட்டு வரும், அந்த பாட்டை பாடுவேன். இன்னைக்கு காலையில் எழுப்பினே ஒரு பாட்டு வந்தது, அந்த பாட்டு தான் நம்ம காணிக்க பாட்டாக பாட போகிறோம். காலையிலேயே எழுப்பின, அது ஆண்டவருடைய கிருபை. ரொம்ப சந்தோஷமாக இருப்பேன் காலை எழுந்த உடனே. ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ஒவ்வொரு நாளும் ஒரு பாட்டு. அந்த சத்தம் காதில் கேட்கும், கூட சேர்ந்து பாடுவேன், இன்பமாக இருக்கும். அதான் சங்கீதக்காரன் சொல்கிறான், காலையிலே உம் சத்தத்தை கேட்க கர்த்தர் கிருபை செய்வீராக. Lord, help me to hear your voice in the mornings. Oh Lord, direct my prayer unto thee. I will look up. நான் உம்மை நேராய் பார்ப்பேன். சில ஆண்டுகளுக்கு முன்பதாக உலகத்திலே மிக பிரசித்தி பெற்ற மிகப்பெரிய சபை போதகராகிய டாக்டர் பால் யாங்கிச்சோ என்று ஒருவர் இருந்தார். அவரை நாங்கள் பார்க்க வேண்டும் என்று நானும் ராஜேந்திரனும் திட்டமிட்டிருந்தோம். சென்னையில் நடந்த கூட்டத்திற்கு சிலர் பண உதவி செய்தோம். அதில் நானும் ஒருவன். பல லட்சங்கள். அன்னைக்கு பிஸ்னஸில் இருந்தேன், குழந்தை இல்லை, எப்படியாவது பால் யாங்கிச்சோவை பார்த்துடணும். அப்போ அந்த மீட்டிங் ஆர்கனைஸ் பண்ணவர் என்ன நாங்கள் கேட்டோம், நான் பணம் கொடுக்குறோம், பால் யாங்கிச்சோ கை கொடுத்தா போதும். அதனால் என்ன, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, இன்னும் கை கொடுக்க, நீங்கள் அவரோட உட்காந்து சாப்பிட்லான்னாரு. அப்படியே ஆனந்தம்னா ஆனந்தம். போனோம், பார்க்க முடியல. 2ஆவது நாள் போனோம், பார்க்க முடியல. 3ஆவது நாள் அவர் கிளம்பி போகிறார். நானும் ராஜேந்திரன் சொன்னோம், பேசிக்கிட்டோம், தம்பி நீங்கள் காலை ஒரு 6:30 வந்துடுங்க, நம்ம ஏர்போர்ட்டில் அப்படியே பார்த்துருவோம். நான் 6:15 அடையார் போயிட்டேன்.
அண்ணன் அங்கே ஜெபம் பண்ணிகிட்டு இருக்காங்க. அண்ணன் ஜெபம் பண்ணுறது இங்கேருந்து ஒரு 10 வீட்டுக்கு கேட்கும். பயங்கரமாக இருக்கும் அவர் ஜெபம். 7:30, 7:45, 8, 8:30 மணிக்கு ஜெபம் முடிச்சுட்டு, நான் தம்பி என்ன வந்தாச்சா, சரி நமக்கு இந்த ஜெபம் இல்லாட்டினா முடியாது தம்பி, பால் வாங்கிச்சு என்ன கத்தரே பார்த்தா தான் நமக்கு போகலான்றாரு. ஆனால் அவர் 7:30 மணிக்கு ஃப்ளைட் டேக் ஆஃப்னு, வாங்க தம்பி போ. 7:30 மணிக்கு அவர் ஸ்பெஷல் ஃப்ளைட்டு, சார்ட்டர் ஃப்ளைட்டில் வந்திருக்கிறார், அவர் சொந்தமான ஃப்ளைட்டில் வந்திருக்கிறார். வாங்க போகலாம். நாங்கள் ஏர்போர்ட்டில் நுழையிறோம், பெரிய பெரிய ஊழியக்காரெலாம் நின்றுட்டுருக்காங்க. என்னன்னா எல்லோரும் கை கொடுத்துட்டு போ. அப்போ தான் போகிறாரு, உள்ளே போயிட்டார். என்ன பண்ணுறதுன்னே தெரியல. நாங்கள் எப்படிடா உள்ளே போகிறது? பின்னால் பார்த்தா டமார்னு ஒருத்தர் ராஜேந்திரன் முகத்தில் அடிக்கிறார். டேய் இனி எங்கடா நின்றுட்டுருக்க? அவர் ஒரு எம்பி, அவர் சினிமா நடிகன், பெரிய சினிமா நடிகன். இங்கெங்கடா நின்றுட்டுருக்கேன்? இல்லைண்ணா எங்கள் பாஸ்டர் ஒருத்தர் உள்ளே போயிட்டார். வா வா உள்ள வா. எப்படா இருக்க? அல்லலுயா அல்லலுயான்னு கெட்டே போயிட்டேன் சொல்லிக்கிட்டே போகிறாரு. அவர் எம்பி, அவர் ஃப்ளைட்டுக்காக அவர் லாஞ்சில் போய் உக்காந்தோம். அவர் வெயிட்டிங் ரூமில் போய் உக்காந்தா உள்ள பால் எங்கிச்சு உக்காந்துருக்கார். அண்ணா இவர் தானே, போ 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 போனோம். கர்த்தர் காரியங்களை வாய்க்க செய்தார். அதனால தான் நான் அவர் கற்றுக்கொண்ட ஒரு காரியம், எங்களுக்கு என்ன சொன்னாங்க, காலையில் 7 மணிக்கெலாம் ஏர்போர்ட் வந்துடுங்க, உங்களை கண்டிப்பாக பாளையங்கச்சா கை கொடுப்பார். நாங்கள் கையை கொடுக்க மாத்திரம் போலங்க, 1/2 மணி நேரம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தோம். அல்லேலூயா. அந்த பேசுறதுனால அவர் என்கிட்ட சொன்னார், அந்த 4ஆம் பரிமாணம் 4th டைமென்ஷன் புக்கை எங்கள் கையில் கொடுத்து இதை நீங்கள் டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுங்க. வேர்ட் ஆஃப் கிரைஸ்டில் வேலை செஞ்சேன். ஏரோப்ளைனே பார்க்காதவன், ஏரோப்ளைனே தொட்டு பார்க்காதவன், அவனுங்களாம் ஒரு 20 பேர் இருக்கானுங்க. எல்லோரும் கொரியா காமிச்சு வச்சோம், போயிட்டு வாங்கடான்னு. அவர் சொன்னார், எல்லோரும் அனுப்புங்க, சர்ச்சுக்கு அனுப்புவாங்க. சிங்கப்பூரில் 2 நாள் பிரேக் அவரே கொடுத்தா, அந்த சர்ச்சை ஸ்பான்சர் பண்ணாங்க. எங்கள் 2 பேருக்கும் கொடுத்தாரு. நாங்கள் அப்புறம் போகலான்னு நாங்கள் போகல. முதல்ல ஸ்டாஃப்ஸ்லாம் போயிட்டு வரட்டோம், கர்த்தர் அற்புதம் செய்கிறாருங்க. நீ ஜெபத்தை கனப்படுத்தினால் உன் வாழ்க்கை கர்த்தர் கனப்படுத்துவார். கர்த்தர் சமூகத்தை நீ வாஞ்சையோடு தாகத்தோடு இருந்தால் உன் தாகம் தீர்க்கப்படும். If you have thirst for the presence of God, if your want is for God, உன் தேவை கர்த்தராய் இருக்கும் பொழுது உன் தேவையை கர்த்தர் சந்திப்பார். உன் தேவைகள் நிறைய இருக்கு, ஆனா அது கர்த்தரை தேடுறதுக்கு நேரம் இல்லை. அதுதான் நீ வாளாவாய், நீ மேலாக முடியாது. ஆனா என்னைக்கு தேவ சமூகத்தை நீ கர்த்தருக்காக ஆயத்தமா இருக்கிறாயோ, கர்த்தர் அதிகாலமே உனக்கு கிருபையை கர்த்தர் கொடுத்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீ ஆண்டவரை தேடி உன் வீட்டை விட்டு வெளியே வா. ஸ்டெப் அவுட் ஃப்ரம் யுவர் ஹவுஸ் by seeking God. Before you step out from your house, look up to God. Before you step out from your house, seek the presence of God. Before you step out from your house, wait on the God. Ask to God bless you. உன் வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பதாக தேவ சமூகத்தை தேடுங்க. வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பதாக தேவனோடு பேசுங்க. வீட்டை விட்டு வெளியேறுவதற்கு முன்பதாக கர்த்தரை பிடித்துக் கொள்ளுங்க. வீட்டை விட்டு வெளியே வருவதற்கு முன்பாக கர்த்தரிடம் சொல்லுங்க, ஆண்டவரே என்னை ஆசீர்வதிப்பீராக. வீட்டை விட்டு வெளியே வரும் பொழுது முழங்கால் படிட்டு சொல்லுங்க, தேவரீர் நீ என்னோட கூட இருப்பீராக என்று சொல்லுங்க. ஹல்லேலூயா. It takes time. கொஞ்ச நேரம் ஆகும். ஆனாலும் தேவன் இல்லாம ஆரம்பிக்கிற வேலைகள் அது வெறுமை. தேவ பிரசன்னம் இல்லாத நாள் அது வெறுமை கொடுக்கும். தேவ பலன் இல்லாம நீ ஆண்டுடைய வேலையை செய்தால் அது பலனற்று போயிடும். தேவனுடைய பலப்படுத்தாவிட்டால் நாம் செய்கிற வேலையிலே நாம் அலுத்து போவோம். we be bored. ஆனால் தேவ பிரசன்னத்தில் இங்கே ஜெபம் பண்ணி
ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து நீங்க வெளியே புறப்பட்டு போங்க. கர்த்தர் உங்களை கழுகுகளை போல வைத்திருப்பார். உன் செட்டைகளை கர்த்தர் பலப்படுத்துவார். நீ உயர எழும்பினாலும் நீ சோர்ந்து போக மாட்டாய். நீ ஓடினாலும் நடந்தாலும் நீ என்ன பண்ணாலும் நீ களைத்து போக மாட்டாய். காரணம், கர்த்தர் காலையிலே உன்னை பலப்படுத்தி விட்டார். காலையிலே கர்த்தர் உன் பாதையை செவைப்படுத்தி விட்டார். காலையிலே கர்த்தர் உன் பாதையை ஆயத்தப்படுத்தி விட்டார். எல்லாம் காரியம் கர்த்தர் ஜெயமாக செய்து முடிப்பார். இந்த அறிவின் ஞானத்தை தான் பிசாசு பிடிங்க போட்டான். காலை ஏஞ்சன பல்லு கட்ட 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 போட்டு பேண்ட்டை போட்டு சட்டை ஓட 0. கோபம், எரிச்சல், வெறுமை, வெறும் படகு, வெறும் வலை, ராமுழுதும் பிரயாசப்பட்டு ஒன்றுமே இல்லை, எம்டி. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ அதிகாலையில் எழும்பி என் சமூகத்தில் காத்துரு. நான் உன்னோட இடைப்படுவேன். நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். நான் உன்னை பலப்படுத்துவேன். கர்த்தருடைய ஆளுகை உனக்கு வாழ்க்கையில் காணப்படும். அல்லேலூயா. அதே மாதிரி நீ தூங்க போகிறதுக்கு முன்னால் கூட அப்படியே மொபைல் ஃபோனை பார்த்து 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 அப்படியே ஒரு பக்கம் ஃபோனு, ஒரு பக்கம் தலை, ஒரு பக்கம் தலைன்னு ஒரு பக்கம், அப்படிலாம் இருக்காத. 10 மணிக்கு மேலே ஃபோனை ஆஃப் பண்ணு. நான் ராத்திரி 10 மணிக்கு மேலே மொபைல் ஃபோன் பார்த்து என்ன இன்றைக்கி இஸ்ரேல் என்ன நடக்குது, உலகத்தில் என்ன நடக்குது, என்ன சொன்னாங்க, ஒரு பார்வை பார்த்துட்டு ரைட் ஆண்டவரே இதெல்லாம் அப்படி நடந்துட்டு இருக்கு, உமக்கு ஸ்தோத்திரம். ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அரை மணி நேரம் 15 நிமிஷம் தேவசனத்தில் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு தூங்குங்க. உன்னோட தூக்கம் இன்பமாக இருக்கும். அல்லேலூயா. ஆரம்பமும் ஜெபம், தூங்கும் பொழுதும் ஜெபம். அப்போ நீ நல்ல கோதுமையாக இருப்ப. நல்ல கோதுமை கர்த்தருடைய தூற்றுக்குடையில் இருக்கும். ஆமென். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு இது புரியுது? முதலாவது என்ன கேட்டோம்? பாதைகளை என்ன செய்யணும்? ஆமாம், ஜென்யூன் சால்வேஷன். ரெண்டாவது பாதைகளை கோணனானவளை செவ்வையாக்கணும். நாலாவது அதிகாலமே கர்த்தருடைய பாதத்திலே அமர்ந்திருக்க வேண்டும். 5வது காரியங்கள் யாக்கோபு 1:17 வாசிக்கிறோம். யாக்கோபு 1:17 எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் வேற்றுமையும் நிழலும் இல்லை. யாரொரு வேற்றுமை நிழலும் இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். எல்லா நன்மையான ஈவுகளும் எங்கிருந்து வருகிறது? கர்த்தரிடத்தில் வருகிறது. கர்த்தர் உனக்கு ஒரு சின்ன காரியம் செய்தா அதை கர்த்தரை உண்மையாக கனப்படுத்துங்க. கர்த்தர் ஒரு காரியத்தை வாய்க்க செய்தா அது வாழ்நாள் முழுவதும் சொல்லுங்க, ஆண்டவரே நமக்கு நன்றியாக இருப்பேன். கர்த்தர் காரியங்களை கைகூடி நமக்கு செய்ய ஒவ்வொரு காரியத்தை நினைத்து என் ஆத்துமாவே வீட்டுக்கு போயிடாதீங்க, என் முழுவதுமே அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறக்காதீங்க. Don't forget all his goodness, all his kindness. அவர் செய்த சகல உபகாரங்களை என்ன செய்யாதீங்க? மறக்காதீங்க. நீ கர்த்தரை மறந்தா அவர் உன்னை மறப்பார். இன்னைக்கு பல அலுவலில் பல குழப்பத்தில் இருக்கனால கர்த்தர் செய்ததை என்ன செஞ்சிடும் மறந்துட்டு இஸ்ரேல் ஜனங்க அவங்க தண்ணி they are crying for water. மோசே தண்ணீர் கொடுத்தாரு. கொடுத்து அடுத்த நேரத்தில் மறுபடியும் கத்துறாங்க, எனக்கு என்ன இல்லை, தண்ணீர் இல்லை. மர்மரிங். கர்த்தர் எனக்கு என்ன செஞ்சிட்டாரு? கர்த்தர் என் குடும்பத்துக்கு என்ன செஞ்சிட்டாரு? கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? கர்த்தர் என்ன எங்க வாழ்க்கையில் பண்ணிட்டாரு? எழுப்பாதீங்க, வேண்டாம். கர்த்தர் நமக்கு நன்மையானது செய்ய வல்லவராக இருக்கிறார். உண்மையாய் கர்த்தரை நீங்கள் பற்றிக் கொள்வீர்கள் என்றால் உண்மையாய் கர்த்தர் எல்லாத்தையும் செய்து முடிப்பார். யாக்கோபு 1:17 படி
நன்மையானதை தருவதற்கு எனக்கு ஒத்தாசை வரும் பருவதற்கு நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன். உனக்கு ஒத்தாசை வரும். உன் காலை your feet will not stumble, your steps will not stumble. ஆண்டவர் உங்களை தம்முடைய கரங்களில் ஏந்தி கொண்டு போவார். அப்படிப்பட்ட தெய்வத்தை நாம் ஆராதித்துக் கொண்டு இருக்கிறோம். அந்த தெய்வத்துடைய வல்லமை நீங்கள் அறிந்து கொள்வீர்கள் என்றால் உங்களை ஆண்டவர் நல்ல கோதுமை மணியாய் மாற்றி உங்களை கத்த தம்முடைய தூற்றுக்குடையில் வைப்பார். எப்படிலாம் கத்தரை கனப்படுத்தணுமோ அப்படிலாம் கனப்படுத்தின. ஒரு சின்ன பேனா வாங்கினேன், கத்தருக்கு ஸ்தோத்திரம். சின்னதாக ஒரு ஃபோன் வாங்கினேன், அதுக்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம். சின்ன ஒரு பர்ஸு கிடச்சிது, அதுக்காக கத்தருக்கு ஸ்தோத்திரம். எதை கொடுத்தாலும் முதலாவது கத்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நிறைய கிஃப்ட் வரும் எனக்கு. அந்த கிஃப்ட் வரும்போது நான் சொல்லுவேன், அதை அன்பேக் பண்ணும்போது சொல்லுவேன், ஆண்டவரே ஸ்தோத்திரம். இது உள்ள என்ன பொருள் இருக்குன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கொடுத்தவங்களையும் கொடுத்த அந்த மனசையும் ஆண்டவரே அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சின்ன காரியமானாலும் பெரிய காரியமானாலும் எல்லாவற்றுக்கும் சொல்லுங்கள், ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அந்த ஸ்தோத்திரம் உங்களை நல்ல கோதுமை மணியாய் மாற்றும். அல்லேலூயா. யாரெல்லாம் முருமும் இருக்கிறாங்களோ, எனக்கு என்ன செஞ்சிட்டார், எனக்கு என்ன ஆயிடுச்சு, நான் இப்படி இருக்கிறேன்னு, நான் என் குடும்பம் இப்படி இருக்குது, ஐயோ என் பிள்ளைங்க இப்படி இருக்கிறாங்களே, அது பதறு. நாம் பதறாக இருக்கக்கூடாது. எல்லாவற்றையும் ஸ்தோத்திரம் பண்ணும் பொழுது கர்த்தர் நல்ல கோதுமை மணியாய் மாற்றி விடுகிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவர் நிச்சயம் உங்களை எல்லா நிலையிலையும் ஆஸ்வதிப்பார் என்று நான் வாழ்த்துகிறேன். நல்ல கோதுமை மணியாய் இருப்பீர்கள் என்று நான் விசுவாசிக்கிறேன். நன்மையான எந்த ஈவும், பரத்திலிருந்து வருகிற எந்த ஜோதியும் யார்கிட்ட வருது? பிதாவாகிய தேவனிடத்திலிருந்து வருகிறது. அதை பெற்றுக்கொள்ள நாம் விசுவாசம் உள்ளவர்களாக இருக்கும் பொழுது கர்த்தர் சொல்கிறார், நீ தூற்றுக்கூடையில் இருக்கிற ஒரு கோதுமை மணி. ஆமென். சொல்லுங்க, தூற்றுக்கூடையில் இருக்கிற ஒரு கோதுமை மணி. அந்த கோதுமை மணி ஆண்டவர் சொல்றாரு, நான் இருக்கிற இடத்துல நீ இருப்பீங்க. கோதுமை மணி எங்கே இருக்கும்? தூற்றுக்கூடையில் இருக்கும். தூற்றுக்கூடை யார் கையில் இருக்கும்? கர்த்தர் கையில் இருக்கும். அப்போ கர்த்தர் எங்கே இருக்கிறாரோ அந்த கூடை இருக்கும். கர்த்தர் எங்கே போகிறாரோ அந்த கூடை கையிலே போகும். ஆமென். அந்த கூடைக்குள்ளே என்ன இருக்கிறது? பல கோதுமை மணிகள். இன்னைக்கு தூற்றுக்கூடையில் இருக்கிறோமா, இல்லை பதராய் மாறுவதற்கு நாம் காத்து கொண்டிருக்கிறோமா? அருமையான தேவ ஜனமே, யோவான் எழுதின சுவிசேஷத்தில் வாசிக்கிறோம். சில காரியங்கள் நான் நேரமாயிடுச்சு. 1 யோவான் 2:15 1 யோவான் 2:15 உலகத்திலும் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால், உலகத்தில் இருக்கிறோம், ஆனால் உலகத்தை என்ன செய்யக்கூடாது? ஆமாம், நீ உலகத்துக்குள்ள இருந்துட்டு நீ உலகத்தில் அன்பு கூர்ந்தா நீ நல்ல கோதுமை மணியாக இருக்க வேண்டிய வாய்ப்பை இழந்து நாம் யாராக மாறி விடுகிறோம்? பதராய் மாறி விடுகிறோம். உலகத்தை நேசிக்க பைபிள் வாசிக்க நேரம் இல்லை, ஜெபம் பண்ண நேரம் இல்லை, காலையில் ஆலயத்துக்கு வந்தால் சாயங்காலம் வரத்துக்கு நேரம் இல்லை, உடம்பெல்லாம் வலிக்குது, உடம்பெல்லாம் நோகுது. என்ன காலையிலையும் போகணுமா, சாயங்காலமும் போகணுமா? ஐயோ இப்படிலாம் இதெல்லாம் ஐயோ இப்படிலாம் இருக்கக்கூடாதுங்க. ஒரு நாள் ஒரு வேலை போனால் போதும். ஓகே, நீங்கள் வேலை செய்கிறீங்க தானே, வேலைக்கு போன இடத்துல ஒரு ½ டே போனால் போதும். அடுத்த நாள் லீவ் போட்டுட்டு வந்துடுங்க, வாங்க சபைக்கு வாங்க, நான் பார்த்துக்கிறேன் என்ன ஆகுதுன்னு. சீட்டை கிழிச்சு கையில் கொடுத்துருவான், அப்பாயின்மெண்ட்டாரெலாம் கிழிச்சு போட்டுருவான். யூ ஹேவ் டு ஒர்க் the entire day, the entire shift you have to work. நீ இஷ்டத்துக்கு போக முடியாதியா. You cannot work as you like. கர்த்தர் ஒரு நியமத்தை வைத்து இருக்கிறார். உலகத்தையும் உலகத்தில் உள்ள காரியங்களை என்ன செய்யாதீங்க, அன்பு கூறாதீங்க. அன்பு கூறினா நம்ம ஒரு பதராய் மாறி விடுவோம். பதராய் மாறினால் அந்த பதறு தூற்றுக்குடையில் இருக்காது.
அடுத்த வசனத்தை வாசிக்கிறோம், 16வது வசனத்தை. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல. பிதாவினால் உண்டாகாத காரியங்கள், உலகத்தினால் உண்டானவைகள். பிதாவினால் உண்டாகாத காரியங்கள், பிதாவினால் உண்டான காரியங்கள். சொல்லுங்க, நல்ல வாய் திறந்து சொல்லுங்க. பிதாவினால் உண்டான காரியங்கள், பிதாவினால் உண்டாகாத சில காரியங்கள். அப்படின்னா பிசாசு ஏற்படுத்திய சில காரியங்கள், தேவன் ஏற்படுத்தாத சில காரியங்கள். தேவன் ஏற்படுத்தாத காரியங்கள் பிசாசினால் உண்டான காரியங்கள். சொல்லுங்க, தேவனால் உண்டாகாத காரியம் பிசாசினால் உண்டானது. அப்போ தேவனால் உண்டான காரியம் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். பிசாசினால் உண்டான காரியம் அது அழிந்து போகும். பிசாசினால் உண்டான காரியம் இச்சையாயும் பெருமையாயும் காணப்படும். பிசாசினால் உண்டான காரியம் எப்படி இருக்கும்? இச்சையாயும் பெருமை. பார், என் வீட்டை பார், என் செயினை பார், வச்சுக்கிற ஃபோனை பார், என் காரை பார், என் சட்டையை பார், பார் 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 பார். பெருமை. அமைதியா இருக்கணும், அமர்ந்து இருக்கணும், கத்திர மாத்திரம் சார்ந்து இருக்கணும். தேவனால் உண்டானது ஒன்றும் அது அக்கினிக்கு வைக்கப்பட்டது இல்லை. தேவனால் உண்டானது எல்லாம் அவர் வருகையிலே எல்லாம் அவருடையவளாய் மாறிவிடும். நான் சொல்றது புரியுதா? தேவனால் உண்டானது எல்லாம் அவருடைய வருகையிலே தேவனோடு என்ன செய்கிறோம்? போயிடும். அப்போ நல்ல கோதுமை மணி தேவனால் உண்டானது, பதறு உலகத்தால் உண்டானது, இச்சையாயும் பெருமையாயும் காணப்பட்டவைகள். அவைகள் எல்லாம் அவியாத அக்கினியில் என்ன செய்யப்படும்? போடப்படும். தேவனால் உண்டானவைகள், தேவன் ஏற்படுத்தியவைகள், தேவனால் அழைக்கப்பட்டவர்கள், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தேவனால் வேறு பிரித்தப்பட்டவர்கள் தூற்றுக்குடையிலே இருப்பார்கள். தூற்றுக்குடை பரலோக ராஜ்யத்தில் வைக்கப்பட்டிருக்கிறோம். பரலோக ராஜ்யம் முழுவதும் நல்ல கோதுமை மணியாய் காணப்படும். அல்லேலூயா. கடைசியாக 17ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, உலகமும் அது நிச்சய ஒளிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ, தேவனுடைய சித்தத்தின் செய்கிறவன் என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். என்றென்றைக்கும் தேவ சித்தம் செய்கிறவன். நல்ல கோதுமை மணி தேவ சித்தத்தை செய்யும். பதறு தேவ சித்தத்தை செய்ய தெரியாது, அதுக்கு நாலேஜே இருக்காது. பதறு ஒன்று நீங்கள் அதை எடுத்து போய் வைங்களேன், மண்ணில் போடுங்களேன், எந்த பிரயோஜனம் கிடையாது. அந்த பதரை என்ன பண்ணுவாங்க? மூட்டை கட்டி நெருப்பில் தான் போடுவாங்க. இப்போ கேஸ் இல்லைல்ல, கிராமங்களில் உமி, நெல் உமின்னு இருக்கும். மிஷினில் அடித்தா அரிசி தனியாக வரும், உமி தனியாக வரும். பயங்கரமான அனல் உள்ளது உமி. கத்த 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 கத்தன்னு இருக்கும். அனல் லேஸில் இறங்காது. விறக காட்டிலும் டபுள் டைம் பவர் அது. உமி அக்னிக்கு தான் வைக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் உமிக்குள்ளே இருக்கிற அந்த கோதுமை தூற்றுக்குடையில் இருக்கும். அருமையான தேவ ஜனமே, தேவ சித்தம் செய்கிறவர்கள் அவர் நல்ல கோதுமணியாய் மாற்றி கத்தர் அவர் இருக்கிற இடத்துல அந்த கோதுமை மணியும் இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் வருகை நினையாத நாளிலே மனுஷகுமார் வருகிறபடினால் ஆதலால் நீங்கள் எப்படி இருங்க? எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்க, எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்க.
எப்பொழுதும் ஆயத்தமாக இருங்க. ஆண்டவருடைய வருகை எனக்கு விவரம் தெரிஞ்சிலிருந்து கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறேன். ஏசு வரார், ஏசு வரார், ஏசு வராருன்னு. வந்த பாடு இல்லை என்றதுக்காக வேண்டி வரமாட்டார்னு அல்ல. இந்த நாட்களில் கட்டாயம் இயேசு வரார். தீர்க்க தரிசனங்களை பார்க்கிறோம், யுத்தங்களை பார்க்கிறோம், இயற்கையின் விளைவுகளை பார்க்கிறோம், சபை அதிகாரத்தை இழந்ததை பார்க்கிறோம். சிலதான் ரட்சிக்கப்பட்டு உண்மையாய் சபையில் இருக்கிறார்கள், அநேகர் சபையில் உண்மையாய் இல்லை. இதெல்லாம் கடைசி காலத்திலே பரியாசக்காரர்கள் தோன்றுவார்கள் என்று போடப்பட்டிருக்கிறது. கடைசி காலத்தில் விசுவாசிகளுக்குள்ள உலக ஆசை வரும், உலகத்தை மிக நேசிப்பார்கள். எனக்கு தெரிஞ்ச நிறைய ஊழியக்காரங்க சாயங்காலம் சர்வீஸ் கிடையாதுங்க, ஒரே ஆராதனை. இல்லைன்னா சாயங்காலம் காலையில் 3 ஆராதனை முடிச்சுட்டு சாயங்காலம் 3 மணிக்கு 4 மணிக்கு மேலே அவங்க கிளம்பி போயிடுவாங்க. போயிட்டு ராத்திரி 11-12 மணிக்கு தான் அவங்க வீட்டுக்கு வருவாங்க. அப்படிலாம் நல்லா எழுதி கொள்ளுங்க. அந்த ஊழியக்காரன் சாயங்காலம் ஒரு விசுவாசியாக இருந்தாலும் முட்டி போட்டு ஜெபம் பண்ணுங்க. எல்லா ஊழியக்காரங்களும் அதான் சொல்கிறேன். ஒரு விசுவாசியாக இருந்தாலும் கதவை திறந்து வச்சுட்டு நீ முட்டி போட்டு ஜெபம் பண்ணு. நோவா குடும்பத்தை கத்தர் காத்தது போல உங்கள் குடும்பத்தை கத்தர் காக்க விட இருக்கிறார். அல்லேலூயா. அசதியாயிராதீங்க. ஆண்டவர் வருகைக்கு எப்போது எப்படி இருங்க? ஆயத்தமாக இருங்க. பிலிப்பியர் 4:5 சொல்லுகிறது, உங்கள் சாந்த குணம் எல்லா மனுஷர்களுக்கு முன்பாக தெரிந்திருப்பதாக கத்தர் சமீபமாய் இருக்கிறார். கத்தர் எப்படி இருக்கிறாரு? சொல்லுங்க, கத்தர் எப்படி இருக்கிறாரு? சமீபமாக இருக்கிறார். அவர் வருகை மிக சமீபமாக இருக்கிறது. அவர் வருகையிலே நாம் விழிப்பாய் நல்ல கோதுமை மணியாய் ஆண்டவரிடத்திலே உண்மையாய் மனம் திரும்பி நம் பாதைகளை சேவைப்படுத்தி கோணலானவர்களை நேராக்கி ஆண்டவரை அதிகாலையில் கத்தரை தேடி ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கும் பொழுது கத்தர் உங்களை நல்ல கோதுமை மணியாய் மாற்றுவார். இந்த கோதுமை மணிக்குள்ளே அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் பதர் என்ன செஞ்சிட்ருக்கோம்? ஒட்டிகிட்டு இருக்கோம். அது என்ன செய்யணும்? ஜெபத்தின் மூலயமாய், உபவாசத்தின் மூலயமாய், ஆண்டவருடைய பிரசனத்தில் காத்திருக்கிறது மூலயமாய் பரிசுத்த ஆவியானவர் என்ன செய்வார்? அவருடைய அக்கினிமயமாய் அது சுட்டெரிப்பார். கோதுமை மணி தீயாது, ஆனால் பதறு தீஞ்சி அந்த கோதுமை மணியில் ஒட்டியிருக்கிற அந்த 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 பல பாவங்கள், பல பலவீனங்கள், பல விதமான போராட்டங்கள் கத்தர் எல்லாத்தையும் சுட்டெரித்து கத்தர் நல்ல கோதுமை மணியாய் மாற்றுவார். அல்லேலூயா. கத்தருடைய வருகை மிக சமீபம். அவர் வரும் நாளிகையோ நமக்கு தெரியாது. ஆதலால் நீங்கள் எப்பொழுதும் இப்படி இருங்க, ஆயத்தமாக இருங்க. கத்தர் சமீபமாக இருக்கிறார். அல்லேலூயா. உலகத்தில் உண்டானவைகளையும் அன்பு கூறாதிருங்கள். தேவ சித்தம் செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர்கள் எல்லாம் கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, உண்மையாய் மனம் திரும்பி உண்மையாய் கத்தர் பக்கம் நிற்க, கத்தரோடு நிற்க ஆண்டவர் உதவி செய்வீராக. ஹல்லேலூயா. எல்லாம் ஒப்பு கொடுக்க பார்க்கலாம், எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, தகப்பனே, பலப்படுத்தும் ஐயா, பலப்படுத்தும் ஆண்டவரே. இயேசுவே பலப்படுத்தும். ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே பலப்படுத்துவீராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தகப்பனே, நான் கைவிடப்பட்டக்கூடாது, நான் ஒரு ஆண்டவரே பதராய் மாறிடக்கூடாது. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, உலகத்தோடு உலகமாக நான் இருக்கக்கூடாது. ஆண்டவரே, கர்த்தருக்கு முன்பாக நான் கர்த்தரை கனப்படுத்தணும், கர்த்தரை நான் பரிசுத்தப்படுத்தணும், கர்த்தரை நான் ஆராதிக்கணும், கர்த்தரிடத்தில் நான் பேசணும், கர்த்தர் பேசுவதை நான் கேட்கணும். ஆண்டவர் முற்றிலுமாய் நான் பலியாகணும். ஏனோதானோன்னு இருக்கக்கூடாது. ஆமே, நிர்விசாரணமாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே, மெத்தனமாக இருக்கக்கூடாது. ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே என்னை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்குற எல்லாம் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க. அந்த எதையும் நம்ம கொண்டு போவதில்லை, எதையும் நான் கொண்டு வந்ததில்லை. வெறும் கையாய் வந்தோம், வெறும் கையாய் போகணும். ஆனால் நான் நல்ல கோதுமை மணியாக இருக்கணும். அந்த கோதுமை மணி தூற்றுக்கூடையில், கத்தர் கையில் இருக்கிற தூற்றுக்கூடையில் நான் இருக்கணும். ஹல்லேலூயா. எல்லாம் ஒப்பு கொடுங்க. மேல் பூச்சா இருக்காதீங்க, ஜென்யூனாக ஜெபம் பண்ணுங்க. ஒருவேளை நீங்கள் உண்மையாய் மனம் திரும்ப, அது என்னன்னே எனக்கு தெரியல பாஸ்டர், ஏதோ நான் விட மனசு பாரமாக இருந்தது, ஞானஸ்தானம் எடுத்துக்கிட்டேன், அந்த பாரம்லாம் போயிடுச்சு. உலகத்தோடு உலகமாக இருக்கிறன்னு கூட நிறைய பிள்ளைகளுக்கு தெரியல. அவங்க வாட்டு காலையில் ஏஞ்சி கத்தர் இல்லையா உன் வாழ்க்கையில், இயேசு இல்லையா உன் வாழ்க்கையில், வெறுமை தான். அல்லேலூயா. ஜெபம் இல்லையா, பதறு தான்.
உன் வாழ்க்கையில் ஒரு ஆராதனை இல்லையா, பதறுதான். உன் வாழ்க்கையில் விசுவாசம் இல்லையா, பதறுதான். ஆண்டவருக்கு பயப்படுற பயம் இல்லையா, பதறுதான். எல்லாம் ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே இயேசுவே, உண்மையாய் ஆண்டவரே சன்னிதானத்தில் ஆண்டவரே நாம் அதிக நேரம் காத்திருக்கணும், அதிகமாக உட்கார்ந்து அமர்ந்து இருக்கணும். ஆமேன் ஆமேன். எல்லாம் ஜெபம் பண்ணுங்க, நல்லா ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே நீர் உம்முடைய பலத்தால் என்னை இடைக்கட்டும் ஐயா. ஆதி அன்பை நான் இழந்துடக்கூடாது. எல்லாம் ஜெபம் பண்ணுங்க. ஆதி அன்பனை இழந்துடக்கூடாது. ஏசப்பா ஏசப்பா ரட்சிப்பை இழந்துடக்கூடாது. எல்லாம் வாய்த்திருந்து ஜெபம் பண்ணுங்க. நீர் கொடுத்த அபிஷேகத்தை இழந்துடக்கூடாது. நீர் கொடுத்த இந்த ஆண்டவரே அப்பா கிருபை நான் இழந்துடக்கூடாது. ஆண்டவரே எல்லாம் வாய்த்திருந்து சொல்லுங்க. ஆண்டவரே தகப்பனே இன்னும் உண்மையா இருக்க உதவி செய்யும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆண்டவரே எலியா பலிபீடத்தில் எல்லாத்தையும் அவன் செப்பனிட்டான். He made things set righted. Hallelujah. எல்லா காரியத்தையும் செட் ரைட் பண்ணுங்க. ஹalleluya. பாதையை செவைப்படுத்துங்க, கோணனானவளை நேராக்குங்க. ஆமென் ஆமென். பள்ளங்கள் எல்லாம் நிரப்பப்படுவதாக. ஹalleluya. எல்லாம் கோபம், வைராக்கியம், கசப்பு, ஜென்ம பாவம் இதெல்லாம் இயேசுவின் நாமத்தாலே சுட்டெரிக்கப்படுவதாக. ஹalleluya. பதறு அவியாத அக்கினியிலே போடப்படும். ஆண்டவரே நாம் பதறாய் மாறிடக்கூடாது அப்பா. இயேசுவே இயேசுவே வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க. இயேசுவே இயேசப்பா என்னை நல்ல கோதுமை மணியா என்னை மாற்றுங்க, நல்ல கோதுமை மணியாய் மாற்றுங்க ஆண்டவரே, நல்ல கோதுமை மணியாய் மாற்றுங்க ஆண்டவரே. வசனம் கிரியை செய்ததுக்கு எல்லாம் ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா. மிக முக்கியமான நேரம் இது. ஒருவராகிலும் கைவிடப்படக்கூடாது. ஒரே ஒரு முறை தான் பதறாயிருப்போம் ஆண்டு சொல்லுங்க. ஆண்டவரே இந்த நல்ல கோதுமை மணியாய் மாற்ற உம்மால கூடும். நான் ஒப்பு கொடுக்கிறேன் ராஜா. தகப்பனே நான் ஒப்பு கொடுக்கிறேன் தகப்பனே. எல்லாம் வாய் திறந்து ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே இயேசுவே பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு ஸ்தோத்திரம். கோபங்கள், வைராக்கியங்கள், கசப்புகள், மார்க்க பேதங்கள், பொய்யின் ஆவிகள், பிரிவினை ஆவிகள் எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்திலே மாற்றி போடுவீராக. நீங்க அநேகர் கால ஆராதனைக்கு வரல, கர்த்தருடைய வருகையில எப்படி போவாங்க தெரியல. என்ன காரணம் வரலையோ அந்த காரணம் தான் ஆண்டவருடைய வருகையில போக முடியாம கட்டி வச்சிருக்கோம். போக முடியாதையா. முதலாவது தேவ ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்க. அப்பொழுது இந்த பதரெல்லாம் நல்ல கோதுமை மணியாய் மாற்ற அவரால் முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எலியா காரியத்தை செப்பனிட்டான். கர்த்தர் அக்கினியை வானத்திலிருந்து இறக்கினார். அதுபோல கர்த்தர் அக்கினியை அனுப்பி கர்த்தரே தெய்வம் என்று சொல்லத்தக்கதாய் கர்த்தர் அற்புதங்களை எங்கள் வாழ்க்கையில செய்வாராக. கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்க. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆண்டவர் பலப்படுத்துவீராக. ஆண்டவருடைய பிரசன்னம் தொடர்ந்து கூட இருக்கட்டும். காத்துக்கொள்ளும். மகிமையெல்லாம் உமக்கே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென்.